guys, welcome back to channel. Hope you all doing good. Guys, இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோக்கோலி ஸ்டீம் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். அதுவும் வெறும் 5 நிமிஷத்துல ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்கோலி ஸ்டீம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல ப்ரோக்கோலியை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு பிறகு ஒரே ஒரு முறை டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. நிறைய முறை வாஷ் பண்ணால் இதுக்கு மேலே இருக்க க்ரீன் கலரில் இருக்க அந்த பூக்கள் எல்லாம் உதிரிடும். அதனால தான். அடுத்ததாக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் அந்த இட்லி தட்டுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி சேர்த்துக்கோங்க. ப்ரோக்கோலி சேர்த்துட்டு பிறகு இட்லி மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட ப்ரோக்கோலி எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. இப்போது இந்த ப்ரோக்கோலியை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. பாருங்கள் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதுமானது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் மாறி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா ப்ரோக்கோலி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்கோலி மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுமே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரோக்கோலி ஸ்டீம் ஃப்ரை ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ப்ரோக்கோலியை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக இதே மாதிரி ப்ரோக்கோலி ஸ்டீம் ஃப்ரை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.